நாம் இதுவரைக்கும் ஏராளமான யுத்தங்களையும் துயரங்களையும் எதிர்கொண்டிருக்கோம். நம்ம கஷ்டங்களுக்கு பலனா நம்ம கிரகம் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாம் எல்லாரும் சைபர்ட்ரானியன் மண்ணுல நின்னுகிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இந்த போராட்டத்துல நமக்கு ஆதரவா போராடினவங்களோட உழைப்பு தான். அதுல சிலர் மட்டும்தான் இங்க இருக்கீங்க. ராச்செட் பூமியிலேயே இருந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் கிளிஃப் ஜம்பர் தன்னோட உயிரை இந்த மாபெரும் போர்ல தியாகம் செஞ்சிருக்கான். ஆனா இந்த நாள் ஒரு புது சகாப்தத்துடைய உதயம். இந்த நாள் நம்ம குழுவை சேர்ந்த மாவீரனான பம்பிள் பீயை பாராட்ட வேண்டிய நாள். அவனுடைய துணிச்சலாலையும் திறமையாலையும் தான் இந்த அமைதியை நம்மளால அடைய முடிஞ்சது. டிசெப்டிகான்களின் தலைவனை தன் கைகளால அழிச்சு இந்த சைபர்ட்ரானுக்கு ஒரு புது வாழ்க்கையவே அவன் கைகளால கொடுத்தான். Megatron. Megatron. Unicron. எனக்கு எதுவுமே புரியல. நான் ஏன் இன்னும் ஆல்ஸ்பார்க்கோட கலக்கல? நான் இன்னும் உயிரோட இருக்கனா? நீ உயிரோட இல்ல. அதே நேரத்துல உன்னால ஆல்ஸ்பார்க்கோட போய் கலக்க முடியாது. ஏன்னா என்னோட ரத்தம் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. டார்க் எனர்ஜி அது ஏன் ஆன்டி ஸ்பார்க்கோட இணைஞ்சிருக்கு. ஆப்டிமஸ் பிரைம் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பை பயன்படுத்தி பூமியோட கோர்ல உன்னை அடைச்சு வச்சானே. அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி என்கிட்ட பேச முடியாது? அந்த அறிவில்லாத பிரைமால என் உடம்பு மட்டும்தான் கோருக்குள்ள புதைக்க முடிஞ்சது. ஆனா காஸ்மாஸ்ல என்னோட போட்டியாளன் உயிரோட இருக்கிறத உணர்ந்த போது அரகுர் உறக்கத்துல இருந்த என்னோட எனர்ஜி ஃபார்ம் தானா கண்ண திறந்தது. பிரைமஸ் அப்படின்னா ஆப்டிமஸ் பிரைம் என்ன அழிச்சதுக்கு அப்புறமா சைபர்ட்ரான பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டானா? பல ஆண்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதை நானே இப்ப முடிக்கிறேன். அதுக்கு என்னோட ஆன்டி ஸ்பார்க்கு ஒரு உருவம் தேவை. அப்படின்னா நான் மறுபடியும் வாழ போறேனா? என்னோட அடிமையா என்னோட விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு கருவியா தான் நீ இருக்க போற. நம்ம ஆட்டோபாட் நண்பர்களுடைய முன்னிலையில நம்ம கிரகத்துடைய அடிப்படை கோரான நம்மளை உருவாக்குன உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிரைமஸ் முன்னிலையில எனக்கு வழங்கப்பட்ட மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்பின் அதிகாரத்தின்படி பம்பிள் பீ ஒரு போர் வீரனா நீ எழு. இந்த பார்ட்டியை நாம இப்பவே ஆரம்பிக்கலாம். நம்ம கிளப்புக்கு உன்னை வரவேற்கிறேன் பி. இன்னைக்கு நீ ஒரு போர் வீரன். எதிர்காலத்துல பிரைமா கூட வரலாம். அவசரப்படாத ஸ்மோக்கி. பிரைமோட பொறுப்பு சுமக்கிற கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது. உங்க கொண்டாட்டத்தை தடை செய்யறதா யாரும் நினைக்காதீங்க. ஆரம்பிச்சிட்டாரா? அவர் கடமையை செய்யறாரு. நான் இப்போ இங்க இருந்து புறப்பட்டாகணும். சார், எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சைபர்ட்ரான்ல இப்போதைக்கு நம்ம இனம் வாழறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் புது உயிர்கள் பிறக்கிறதுக்கும் செழிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. சைபர்ட்ரானுடைய ஒவ்வொரு ஜீவராசியின் பிறப்பிடமான வெல்ஸ்பிரிங்க நான் கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தாகணும். அப்போதான் எல்லாமே பழைய நிலைமைக்கு வரும். அதுதான் ஆல்ஸ்பார்க். அப்படின்னா அது இங்க இல்லையா? என்னைக்குமே அது இங்க இருந்ததில்ல ஸ்மோக் ஸ்கிரீன். பல ஆயிரம் வருடங்களா அது இங்க இருந்ததில்ல. சைபர்ட்ரான்ல போர் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்த நேரத்துல டிசெப்டிகான்களுடைய படையை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டுச்சு.
அப்போ ஆல்ஸ்பாக்க மெகட்ரான் கிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அதனால விண் மண்டலத்தோட வேறொரு பகுதிக்கு நான் ஆல்ஸ்பாக்க அனுப்பி வச்சேன். இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்போட உதவியால என்னால அது இப்போ எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப எதுக்காக காத்துட்டு இருக்கோம்? நம்ம வார்ஷிப் எடுத்துட்டு போய் அதை எடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான தருணம் பம்பிள் பீ. சைபர்ட்ரானை எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நாம விட்டுட்டு போக முடியாது. அதுலயும் முக்கியமா ஸ்டார் ஸ்கிரீமும் ஷாக் வேவும் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. அவங்க மட்டும் இல்ல, பிரடக்கானும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அல்ட்ரா மேக்னஸ், காணாம போன அந்த டிசெப்டிகான் குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு சிறையில அடைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். பல்க்ஹெட், சைபர்ட்ரான்ல நீ கட்டட வேலைகளை ஆரம்பி. முதல் வேலையா இங்க திரும்பி வர அகதிகளை வரவேற்கிற வேலையை ஆரம்பி. வீல்ஜாக், விண்வெளியை பற்றின உன்னோட அனுபவமும் அறிவாற்றலும் என்னோட இந்த பயணத்துல எனக்கு தேவைப்படும். நாம எப்போ புறப்படணும்? சூப்பர் லூமினல் ஸ்பேஸ் டிரைவ் அற்புதமா இருக்கு. உன்னோட இந்த பிரயோஜனம் இல்லாத உடல்ல நான் ஏராளமான அப்கிரேடுகளை செஞ்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் உன்னால சைபர்ட்ரான போய் சேர முடியும். அப்படின்னா சைபர்ட்ரான நாம 2 பேரும் சேர்ந்து ஆள போறோமா? நீ எதையும் ஆள போறதில்ல. நான் சைபர்ட்ரானுக்கு போறது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அந்த பிரைமஸை என்னோட கையால நான் அழிக்கணும். ஆனா பிரைமஸ் அழிச்சோனா சைபர்ட்ரானே அழிஞ்சிருமே. இது ஒரு புது விடியலோட ஆரம்பம். அஸ்தமனத்தின் விடியல். ஃப்ரேமிங் ஸ்ட்ரக்சர் முழுமையடையாத நேரத்துல நீங்க பாட்டு அதை ஒட்ட வைக்க முயற்சி பண்றீங்க. இடம் என்ன லேபர் பிரச்சனையா? தப்பிச்சு ஓடுனவங்களை பத்தி தெரிஞ்சதா? டிசெப்டிகான்களோட பழைய இன்ஸ்டாலேஷனை பத்தின தகவல்கள் தான் கிடைச்சிருக்கு. டிசெப்டிகான் வார்ஷிப்பால அவங்க லைஃப் சிக்னலை கண்டுபிடிக்க முடியலையா? ஷாக் வேவ் அதை மறைக்க இல்ல டிசேபிள் பண்ண வழியை கண்டுபிடிச்சிருப்பா. அவங்களையும் இந்த டிசெப்டிகான்களோட ஒன்னா சேர்த்து அடைச்சு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. நிறுத்துங்க, நீங்க தட்டுறது கேக்குது. உங்களுக்கு என்னதான் வேணும்? நாங்க எல்லாம் போர் வீரர்கள், எங்களுக்கு இந்த உரிமை இருக்கு. நாங்க எண்ணெயில போய் குளிக்கிறதுக்கு எங்களுக்கு எப்போ அனுமதி தருவீங்க? எப்போ நீங்க உங்க நண்பர்கள் இருக்கிற இடத்த சொல்றீங்களோ அப்போ. நான் தான் ஏற்கனவே சொன்னல, ஷாக் வேவ்க்கு சைபர்ட்ரான்ல நிறைய ரகசிய இடங்கள் இருக்கு. நிறையவே ரகசியமான இடங்கள். ஓ அப்படியா? உன்னை பார்க்கதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆனா நீங்க எங்கெல்லாம் போய் தேடி பார்க்கலாம்னு என்னால சொல்ல முடியும். இதுக்கு சி ஆஃப் வெஸ்டர்ன் யார் பேர் வச்சாங்க? உடனே இதை மாத்தி எழுதணும். இதுல எங்க துரு இருக்கு? போர் முடிஞ்சிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாரையும் சந்திக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இங்க வந்த. கூடிய சீக்கிரமே சைபர்ட்ரான்ல ஜனத்தொகை அதிகரிக்கும். ஏன்னா எப்ப வேணும்னாலும் அகதிகள் லைட் இயர்ஸ் தூரத்துல இருந்து இங்க வர வாய்ப்பு இருக்கு. ஏதோ அசைவு தெரியுது. 0.84ல 2 பேர் இருக்காங்க. அவங்கள ஜாக்கிரதையா நெருங்கணும். என் பேரு அல்ட்ரா மேக்னஸ். நீங்க ஒரு ஆட்டோபாட்டா இல்ல டெசெப்டிகானா? ரெண்டுமே இல்ல. ப்ரெடகான்ஸ்.
Phase beats flame every time. Scrap! Bumblebee, I need an emergency ground bridge. Stat! Hang tight, Chief. I'm getting you out of here. Where's the patient? அவன் உடம்புக்குள்ள ஏகப்பட்ட உள்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே ரொம்ப ஆழமானது. அது சரி, சைபர்ட்ரான்ல இன்னும் 2 பிரெடேகான் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆல்ஸ்பார்க் இல்லாம புது ஜீவராசியை உருவாக்க முடியாதுன்னு ஆப்டிமஸ் சொன்னாரே. எனக்கு சரியா தெரியல. ஆனா பழைய எலும்புகளை வச்சு குளோன் பண்றது புது உயிரினம் ஆகாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். போர் நடக்கும்போது கூட ஷாக் வேவ் அவன் வேலையை செஞ்சுதான் இருந்தான். இப்ப எப்படி நிறுத்தியிருப்பான்? அதுங்க எங்க இருந்து வந்துச்சுங்கிறது முக்கியம் இல்ல, நாம அதுங்களை எப்படியாவது அழிச்சாகணும். ஷாக் வேவ் மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டானா இதுங்க நிறைய வந்துடும். நம்மளால அப்புறம் தடுக்க முடியாது. நாம ஆப்டிமஸ்க்கு இதை தெரியப்படுத்தணும். அவசரப்படாத பல்க். சைபர்ட்ரானோட எதிர்காலத்துக்காக அவர் போயிருக்காரு. அவரோட வேலையை நம்ம தடுக்க கூடாது. ஆல்ஸ்பார்க் எதுக்கு ஸ்கார்பியோல போய் மறையணும்? இது விண்மண்டலத்திலேயே பெரிய பிரச்சனை தரக்கூடிய நட்சத்திரமாச்சே. ஏன்னா இந்த பகுதியில மெகட்ரான் கண்டிப்பா ஆல்ஸ்பார்க்க தேடி வரமாட்டான்னு தெரியும். எரிக்கற்களோட மோதல்களும் காமா வெடிப்புகளும் நடந்த இந்த பகுதியில ஆல்ஸ்பார்க் எப்படி தப்பிச்சிருக்கோம்? நம்மளுடைய ஆல்ஸ்பார்க் மொத்தமும் தூய்மையான எனர்ஜியை கொண்டது. அதனாலதான் அதை நம்ம கிரகத்தை விட்டு நான் வெளியே அனுப்புனேன். ஆனா ஈத்தர்ல இருந்து வெளியேற்றுற வகையில ஆல்பா ட்ரையான் ஒரு கவசத்தை உருவாக்குனாரு. அதைத்தான் நாம இப்ப இந்த கூட்டத்துக்கு நடுவுல தேடியாகணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதுல மோதாம போக முயற்சி பண்றேன். அப்புறம் என் கையில எதுவும் இல்ல. இந்த விண்கலத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நம்மளால எங்கேயும் போக முடியாது. அதனால நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது வீல் ஜாக். தலைவர் சொன்னா கேட்டுதான் ஆகணும். கவனமா வாங்க. அவனை யாரு தலைவனாக்குனது? மெகட்ரான் அழிச்சது அவன் தான். அதனால அவன் தான் தலைவன். நான் தலைமை தாங்கல. தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லது. ஆனா பிரெடக்கான நாங்க பார்த்த இடத்துக்கு பக்கத்துல கூட நாம இல்ல, புரியுதா? நாம அந்த பிரெடகான்ஸா தேடி வரல. நான் எனர்ஜி அவனை பின்தொடர்ந்து வந்திருக்கேன். அதுபடி பார்த்தா அவனுக்கு அடிபட்டு இருக்கணும். அவனுடைய காயத்துக்கு நாம மட்டும் காரணம் இல்ல. ஓ, அப்படின்னா நாம இப்ப தேடி வந்திருக்கிறது பிரெடக்கிங்கயா? யாரும் தாக்காதீங்க. இது என்னன்னு தெரியுதா பிரெடக்கிங்? மெகட்ரானோட கப்பல்ல நீ நிறைய நாள் இருந்திருக்க. கண்டிப்பா இது என்னங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். த இம்மோபலைசர். இது ஒருத்தனை ஸ்டேசிஸ் லாக்குக்கு அனுப்பிடும். ஆனாலும் குற்றவாளி சுயநினைவோட தான் இருப்பான். உயிரோட இருந்தும் இறந்த மாதிரி. ஆனா நாங்க இங்க உங்க கூட சண்டை போட வரல. அப்படின்னா எதுக்காக என்னோட புகை இடத்துக்குள்ள நுழைஞ்ச? ஆட்டோபாட், எங்களுக்கு பதில் தேவை. இந்த சைபர்ட்ரான்ல வேற ஏதாவது பிரெடகான்ஸ் உயிரோட இருக்காங்களா? இருக்காங்க. ஏராளமான பேர் இருக்காங்க. என் இனத்தை சேர்ந்தவங்க இதோ இருக்காங்க. கணக்கே இல்லாம இருக்காங்க. பெரிய பிரளயம் ஏற்பட்டப்போ இங்க மண்ணோட மண்ணா புதஞ்சவங்க. நம்ம கிரகத்தோட சீரமை கடந்த போது பிளேட்டுக்கு இடம் மாதிரி எல்லாரும் மண்ணோட மண் ஆயிட்டாங்க.
ஆனா என்னையும் அல்ட்ரா மேக்னஸையும் உயிரோட இருக்கிற 2 பிரெடகான்கள் வந்து தாக்குச்சு. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லுங்க. 2 பேரா? எங்க? அவங்கள கண்டுபிடிக்க தான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். பழி வாங்கறதுக்கா? இல்ல, சைபர்ட்ரானோட இந்த புது மண்ணுல ஒரு சொட்டு எனர்ஜான் சந்தனால அதை ஆப்டிமஸ் பிரைம் பொறுத்துக்க மாட்டாரு. மெகாட்ரான் முடியாதுன்னு சொன்னதை சாதிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சைபர்ட்ரான்ல பல இனம் ஒன்னா சேர்ந்து வாழ முடியுங்கிறத நாம நிரூபிப்போம். மெகட்ரான் என்னோட விரோதி ஆயிட்டான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆட்டோபாட்டுகள் எனக்கும் என் மண்ணுக்கும் செஞ்ச துரோகத்தை மன்னிச்சு உங்களுக்கு உதவ வருவன்னு நினைச்சியா? என்ன தனியா விட்டுட்டு நீ போயிடு. இன்னொரு தடவை இங்க வர தப்ப மட்டும் செஞ்சிடாத. நான் திரும்ப வந்துட்டேன் பார்ட்னர். ஒரு சாதாரண டிசெப்டிகான் வீரன் மாதிரி நான் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வர நேரத்துல நீ உன் லேப்ல சொகுசா தூங்கிக்கிட்டு தானே இருந்த. என்ன புரியலையா? நீ புது குளோன்களை உருவாக்குறத விட வேகமா நான் பழைய போன்களை சுலபமா எடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்டார் ஸ்கிரீம், நம்ம கிட்ட பொருட்கள் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அடிக்கடி இடம் மாறிக்கிட்டே இருக்கோம். இந்த சூழ்நிலையில நான் இதை விட எப்படி வேகமா வேலை செய்ய முடியும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா உன்னோட பழைய குளோனுக்கு இந்த புது குளோன்கள் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா இதுங்க தனக்குத்தானே பிரடிக்கிங்னு பட்டம் சூட்டிக்கல. 2 பேரும் கண்ணை எங்க வச்சிருக்கீங்க? பாத்து வாங்க. எங்க போயிருந்தீங்க? ஆட்டோபாட்டுகளை ரசிக்கிட்டு இருந்தோம். என்ன எதிரிகளை நெருங்க கூடாதுன்னு உங்க 2 பேருக்கும் நான் கட்டளை இட்டு இருந்தேன்ல. என்னாச்சு டார்க் ஸ்டீல்? உன்னோட சிரிப்பு சத்தம் எனக்கு கேட்கல. எங்களை யாரும் பின்தொடரல. அறிவு கட்டவங்களா? உங்களை பத்தின தகவல் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இனிமே நாம அவங்களுக்கு எப்படி அதிர்ச்சி தர முடியும்? ஆட்டோபாட்டுகள் பலவீனமானவங்க. கோழைங்க மாதிரி பயந்து ஓடிட்டாங்க. அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருக்கலாம் ஸ்கைலிங்ஸ், ஆனா அதுக்காக நாம அவங்கள குறைச்சி எடை போட்டுற கூடாது. அவங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு சாதாரண உளவாளியாலேயே மெகட்ரானை கொல்ல முடிஞ்சதுன்னா மத்தவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. Such, it is paramount that we harvest the CNN. எனக்கு நிறைய CNN தேவைப்படுது, எண்ணிக்கையில அடங்காத அளவு. அப்போதான் ஒரு பெரிய படையை நம்மளால உருவாக்க முடியும். அந்த பேஸ்டுகளின் படையை வச்சு ஆட்டோபாட்டுகளை அழிச்சு சைபர்ட்ரானை நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அதுதான் லார்ட் மெகட்ரானோட வீர மரணத்துக்கு நாம செலுத்துற அஞ்சலி. ஷாக்வேவோட குளோனிங் லேபை இங்க கண்டுபிடிக்க முடியும்னு நீ எப்படி சொல்ற? ஆமா, டார்க் மவுண்டன்ங்கிறது மெகட்ரானுடைய ராணுவ தளம் தானே? எனக்கு கிடைச்ச தகவல் சரியா இருந்ததுன்னா இங்க இருக்கிற டேட்டா பேங்க்ல இருந்து ஷாக்வேவோட ஆராய்ச்சி கூடத்துக்கான வரைபடம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நிலைமை சரியில்லை. ஆப்டிமஸ், பிளாஸ்மா ஸ்ட்ராம் உங்க பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. அங்கிருந்து உடனே வந்துருங்க. ஆல்ஸ்பார் கண்டெய்னர் வேணா அழிவில்லாததா இருக்கலாம், ஆனா நீங்க அப்படி இல்ல. நான் அது பக்கத்துல நெருங்கிட்டேன். லார்ட் ஸ்மோக் ஸ்கிரீம், அழிவுக்கெல்லாம் தலைவன். நீ எப்படி அங்க உட்காரலாம்? அது ஒரு அபசகரமான இடம். யாருக்கு தெரியும்? நாக் அவுட் கூட அங்க உட்காரணும்னு ஆசைப்பட்டான். வேலை முடிஞ்சுதா இல்லையா? நம்ம கிளம்பலாம். கிட்டத்தட்ட டேட்டாவை டவுன்லோட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நம்ம பக்கமா ஏதோ ஒண்ணு வருது. பிரடிக்கிங்கா? ரொம்ப வேகமா வருது. ஸ்டார் ஸ்கிரீமா?
பிரைமோட அடிமைகளே, அழியறதுக்கு எல்லாரும் தயாராகுங்க. மெகட்ரானா? அந்த சேபரை வச்சு நீ அவன் வயித்திலேயே குத்துன, இருந்தாலும் ஸ்பார்க்க மிஸ் பண்ணிட்டியா என்ன? நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? இந்த அப்கிரேட் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் மெகட்ரானால பதில் சொல்ல முடியாது. ஆனா ஒரு தகவலை என்னால தர முடியும். அவன் முழு மனசோட எனக்கு அடிமையா வேலை செய்ய அவன் முடிவெடுத்துட்டான். நான் யூனிக்ரான். அவனை அழிச்சா மாதிரி என்ன சுலபமா அழிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். என்ன வெறுப்பேத்றான். அந்த பொடியன் தான் என் உடம்புல இருந்த அந்த ஸ்பார்க்க பறிச்சவன். இப்ப அவனை பழி வாங்கறதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உன்கிட்ட இருக்க போற சக்தி என்னோடதுதான். நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும். தப்பிக்கணும்னா கீழே போய் ஆகணும். யூனிக்ரானுக்கும் நமக்கும் இடைவெளி கிடைச்சா மட்டும்தான் நம்மளால தரைவழி பாலத்தை திறக்க சொல்ல முடியும். என்னோட மாபெரும் சக்தி முன்னாடி வந்து தலை வணங்குங்க. Let's roll. சீக்கிரம் பிரைம், நம்ம கிட்ட நிறைய நேரம் இல்ல. மெல்டிங் பிட்டா? சைபர்ட்ரான் செயலிழந்து போய் பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுது. ஆனா இது இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ராட்சட், தரை வழி பாலத்தை திறங்க. ஆப்டிமஸ், நம்ம உடனே இங்கிருந்து புறப்படணும். இல்லனா ஆப்டிமஸ், உங்களை சும்மா ஒண்ணும் பிரைமா நியமிக்கல. ரொம்ப நெருக்கத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். வில்ஜாக், உடனடியாக சைபர்ட்ரானுக்கு புறப்படு. கொஞ்சம் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. சைபர்ட்ரானோட எதிர்காலமே இதை நம்பிதான் இருக்கா? இது ரொம்ப பெருசா இருக்கும்ல நினைச்சேன். கெட்டியா பிடிச்சுக்க.
என்னோட விசுவாசியே, நீயே இப்போ உன் கூட்டத்தோட போய் சேர போற. அது எப்படி சரியா சொல்ற? என்ன பலவீனப்படுத்திட்டாங்க. ஆனா நம்மளோட இந்த தாக்குதல் ஆட்டோபாட்டுகளை பயத்துல நடுங்க வச்சிருக்கோம். அவங்களோட ஸ்பார்க்க காப்பாத்திக்க தப்பிச்சு போயிருக்காங்க. நிகர் இல்லாத எதிரிகள் கூட சண்டை போடுறதும் அந்த சண்டையில அவங்க பயந்து ஓடுறதையும் பார்த்து சந்தோஷப்படுறது சாதனை இல்ல. நான் எதுக்காக சைபர்ட்ரானுக்கு வந்தனோ அந்த லட்சியத்தை அடையறதுக்கு இது போதுமானதில்ல. அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அழிக்கும் கருவி எனக்கு தேவை. இது எப்படி நடந்தது? சைபர்ட்ரானுக்கு எல்லா அகதிகளையும் திரும்ப கூப்பிடலான்னு நாம அழைப்பு அனுப்பணும். முதல் ஆளா வந்து நிக்கிறது யூனிக்ரான். அதுக்கு முன்னாடி பிரெடகான்ஸ் வந்திருக்குங்க. நம்ம இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? முதல்ல நாம அவனை எப்படி கூப்பிடுறது? மெகாக்ரானா இல்ல யூனிக்ரானா? என்ன இப்போ உனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கா? இப்ப இது அவசியம் இல்லதான். சரி, நம்ம திட்டனா என்ன? அழியக்கூடிய வடிவத்துல யூனிக்ரான் சைபர்ட்ரானுக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்போ அவன் ஒரு பாட். அதனால நம்மளோட வழக்கப்படி அவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆப்டிமஸ், வீல்ஜாக், நான் பம்பிள்பீ பேசுறேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. பம்பிள்பீ, நான் ஆப்டிமஸ் பிரைம் பேசுறேன். என்ன விஷயம்? ஆப்டிமஸ், நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லுங்க ப்ளீஸ். வீல்ஜாக், நான் பேசுறது கேக்குதா? அந்த மோதல்ல நம்ம கருவி சேதமாயிருக்கு. ரிசீவர் வேலை செய்யுது, டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. பதிலே வரல. உன்னோட குரல் உனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ பேசாம இருக்கிறது நல்லதில்ல. ஆப்டிமஸ், ஒருவேளை நாங்க பேசுறது கேக்குதுன்னா யூனிக்ரான் சைபர்ட்ரானுக்கு வந்துட்டாங்கறத தெரிஞ்சுக்கோங்க. Repeat, the Chaos Bringer is here on our வரவன் வந்துட்டான். அதுவும் மெகட்ரானோட உடல்ல. வீல்ஜாக், உடனடியா நாம சைபர்ட்ரானுக்கு ஒளி வேகத்துல போகணும். அதுக்கு ஏற்பாடு செய். இப்ப என்ன பண்றது? அதாவது ஆப்டிமஸ்க்கு தகவல் கிடைச்சிருக்கும்னு நம்புவோம். இருந்தாலும் யூனிக்ரான் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்னதான் வேணும்? நாம வந்ததுக்கு அப்புறம் அந்த யூனிக்ரான் பூமியவே அழிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு சைபர்ட்ரானுக்கு எதுக்கு வந்தான்? இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும் வீல்ஜாக். யூனிக்ரான் தன்னோட எதிரி பிரைமஸ் அழிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கான். ஆனா அது நம்ம கிரகத்துடைய கோராச்சே. இது நியாயமே இல்ல. இன்னும் எவ்வளவு நாள் தான் நாம ஒரு உலகத்துக்காக போராடணும்? நம்ம சொந்த கிரகத்துக்கு நாம எவ்வளவுதான் சண்டை போடுறது? வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா ஆக்கமும் அழிவும் எதிரெதிரான விஷயங்கள். அந்த சண்டை என்னைக்கும் ஓயாது. சைபர்ட்ரானோட அஸ்திவாரத்தையே இந்த போர் தான் ரெண்டு கூறா பிரிக்குது. நன்மை, தீமை, ஆக்கல், அழித்தல். இதுல ஒண்ணுக்கு வெற்றி கிடைக்கும், இன்னொன்னு அழிஞ்சு போகும். ரெண்டுமே தன்னை ஒரு கூறா மாத்திக்கிட்டு கிரகத்தை உருவாக்கிருக்கு. ஒன்னு சைபர்ட்ரான், இன்னொன்னு பூமி. இப்போ தீய சக்தி நம்மள பின்தொடர்ந்து வந்திருக்கு. நம்ம இடத்துக்கே வந்திருக்கு. Trax, the Autobots spoke the truth. Other Predacons do exist, though it seems they took flight here. Locating my new brethren will be a futile endeavor, unless I allow them to locate me. Vitals are improving. You will be back on your struts in good time. Exactly how long is good time? Because with Optimus missing in action, we could really use Ultra Magnus's counsel. Bumblebee, we have each been witness to those among us who have risen above their station time and again. Wreckers, scouts, even field medics. The Chaos Bringer is at our doorstep. And now more than ever before, we cannot afford to wait for salvation. We'll launch an attack on Darkmount, provided Unicron's still there. Or first attempt to locate him in the event he is not.
Shockwave? You know this primitive life form? Yes. A warrior once under my command, though I thought he had perished in battle. How fortunate that I was wrong, for Predaking is a loyal and powerful combatant who could very well be the greater instrument of destruction which you seek. Megatron? Warrior, I call upon you to serve your master. In the name of the mighty legions of Predacons who preceded me, I shall never again yield to your charge. But I will heed your previous advice and face my true enemy as a beast! You dare to deceive me and have both of us destroyed? Perhaps not destroyed. Just damaged enough that our shared form will no longer be of use to you and force you to abandon what remains. For regaining my free will, even over a mangled and deficient frame, is preferable to enduring a waking life as your slave. For your insolence, I will only make you endure greater suffering. Let us learn more of these mighty legions of which you spoke. By peering directly into your mind. I know now what I require to tear this world asunder. And where I might find them. Shockwave, how was your journey? Long. Explain why you have summoned me to the middle of nowhere. Because I have located our army. The clones sniffed out quite the motherlode, wouldn't you say? I recommend that we utilize the warship's operating system to search for Megatron's life signal. Doc, that remodel who kicked our tailpipes, he might have looked and sounded like old Buckethead, but it wasn't him. That much I know. But even if a fraction of Megatron's spark still flickers within his body, the ship's scanners may pick it up. So, you find me amusing? Ow! That hurts! That bone could be your comrade someday. Now stop fooling around and return to the task at hand. I do find it curious that I am not the only one currently seeking the remains of mighty legions. It cannot be. It defies logic. Lord Megatron. But how? Oh, what does it matter? Our master is back, and looking far more imposing than ever. My liege,
Rest assured, we have been working tirelessly in your absence to build an army powerful enough to conquer Cybertron. I do not wish to conquer this world. I wish to eradicate it. Apologies, Lord Megatron. I can't say that I'm following. Silence, fool! Your master is under my control. I am the destroyer of worlds, the bringer of chaos, and the lord of the undead. Unicron. I say we show the lord of the undead what it's like to be unliving. Rip them to shreds. Megatron's life signal. So somewhere inside that new body armor, he's still alive? He's perished and returned before. A phenomenon no doubt aided by the blood of Unicron, which has coursed through his veins. The coordinates indicate he's left Darkmount. Triangulating his exact position. இன்னைக்கு காலையில நாங்க அங்க போயிருந்தோம். அது பிரெடிக்கிங் இருந்த இடம். அந்த யூனிக்ரான் என்ன நம்மள பின்தொடர்றானா? ஹே, ஒரு நிமிஷம். What in Alpha Trion's beard is that? எனது வீரர்களே, உங்களோட நெருப்பு சக்தியை வச்சு இந்த உலகத்தையே அழிச்சிருங்க. பிரடகான வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயல் விஞ்ஞானத்துக்கு எதிரானது. நம்ம கதை முடிஞ்சது. இங்க இருக்கிறது யூனிக்ரான்ங்கிறதுனால அந்த எனர்ஜி மாஸ் நிச்சயம் ஒரு பொருளாதான் இருக்கணும். டார்க் எனர்ஜான். ஆனா எதுக்காக? நாம தான் பார்த்தோம்ல, அந்த பகுதியை பிரடக்கான் எலும்புகளால நிரம்பி இருந்தது. யூனிக்ரான் இறந்தவங்களை மறுபடியும் உயிர் பழைக்க வைக்கிறானா? அதுல ஒண்ணு இப்போ ஹைட்ராக்ஸ் பிளாட்டோவை கடந்து நேரா வெல்லா ஃபால்ஸ் பார்க்க கடந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் சைபர்ட்ரானோட கூரானஸுக்கு போறதுக்கு நேர் வழி. கடந்த காலம் எதிர்காலத்தை ஆக்கிரமிக்க போகுது. இறந்தவங்க எல்லாம் உயிரோட இருக்கிறவங்களை அழிக்க போறாங்க. 8 திக்களையும் அழிவு மட்டும் தான் நிலைக்க போகுது. நாம
நாம இந்த கிரகத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர எந்த இடத்தை பயன்படுத்தணுமோ அதே இடத்தை தான் யூனிக்ரான் அழிக்கிறதுக்கு பயன்படுத்த போறோம். நாம கஷ்டப்பட்டு உழைச்ச எல்லாமே வீணாக போதா? நாம இப்ப என்ன பண்றது? யூனிக்ரான் படையை எதிர்த்து போராடுறது தவிர வர வழியே இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு வார்ஷிப்பும் வால்ட்ல இருக்கிற சில ரிலிக்ஸும் மட்டும்தான். போன தடவை பார்த்தப்போ அங்க பொலாரிட்டி கைடடும் இம்மோபிலைசரும் தான் இருந்துச்சு. இந்த முறையாவது அது பயன்படும்னு நம்புறேன். நான் போய் ரகசிய ஆயுதங்கள் எடுத்துட்டு வரேன். ஒன்னால இந்த கப்பலை ஓட்ட முடியுமா பல்கர்? டிசெப்டிகான் இன்ஜினியரிங் புரியுற மாதிரி தானே இருக்கும். ராட்சட், இந்த கிரகத்துக்கு நீங்க தேவை, அதனால நீங்க வராதீங்க. எங்களை நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க அதை தெரிஞ்சுக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள் என் அன்பு சகோதரர்களே. ஸ்டார் ஸ்கிரீம், நல்ல வேலை நீ வந்த. இந்த கப்பல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இல்ல டாக்டர், உண்மையை சொல்லணும்னா நாம இந்த கப்பலை எடுத்துக்கிட்டு புறப்படணும். அதுக்காக நாம என்ன செய்ய வேண்டி வந்தாலும் சரி. பிரைமரி ஃபியூஷன் கேனன்ஸ், நல் ரேஸ், அயன் பிளாஸ்டர்ஸ், யூனிக்ரான் படையை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. பி, இத சொல்ல எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. நீ ஒரு சிறந்த வீரன்னு நிரூபிச்சிட்ட. என் குரலை விட நான் செய்யற செயல் தான் மக்களுக்கு போய் சேரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களை மாதிரி சில பேரை பார்த்து தான் நான் பக்குவப்படுறேன். ஆப்டிமஸ் மட்டும் இங்க இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு சக்தி வாய்ந்த 2 வீலரை இதை சமாளிக்க கூடியதுதான். ஆட்டோபாட்ஸ், இந்த போர் கப்பலை எங்க ஒப்படைச்சிருங்க. இந்த இம்மொபைலைசர் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டோபாட்டுகள் உறைஞ்சு போய் நிக்கிறத பார்க்க வேடிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்மோக் ஸ்ட்ரெயின் உங்களை காப்பாத்த வருவான்ற நம்பிக்கையில நீங்க இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை கை விட்டுடுங்க. ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. விளங்கிடும். அங்க பாரு, நம்மள ஒருத்தர். உண்மைதான் டார்க் ஸ்டைல், பாக்குறதுக்கு நமக்கு முன்னாடி வளர்ந்த ஒரு மாதிரி தெரியுது. இந்த மயான பூமி யார் இதை இப்படி செஞ்சது? நம்ம முன்னோர்களோட எலும்புகளை தோண்டி எடுத்திருக்காங்க. அவன் எல்லாரையும் உயிரோட கொண்டு வந்ததை நீ பார்த்திருக்கணுமே. உயிரோட கொண்டு வந்தானா? செத்தவங்க மறுபடியும் எந்திரிச்சு நடக்கிறாங்கன்னா அதான் அர்த்தம். டார்க் மேஜிக். மெகட்ரானோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி செஞ்ச வேலைதானா இது? நீ உயிரோட இருக்கேன்னு சந்தோஷப்படு, இல்லனா அந்த தீய சக்தியோட கட்டுப்பாட்டுக்கு போயிருப்ப. இந்த சூழ்நிலையோட தீவிரத்தை உங்களால புரிஞ்சிக்க முடியலையா? நம்மளோட சக்தி வாய்ந்த இனம் மறுபடியும் சைபர்ட்ரான்ல வாழ முடியுன்றதுக்கு their remains must be reclaimed, if for no other reason than to be properly laid back to rest. இப்போ உன்னை யாரு எங்களுக்கு தலைவனாக்குனது? நான் உங்களோட தலைவன் கிடையாது, நான் உங்க மன்னன். ஸ்கிரீம் அதை பயன்படுத்த மாட்டான். யூனிக்ரானை எதிர்த்து அவன் சண்டை போடணும்னா நம்ம உதவி நிச்சயம் அவனுக்கு தேவைப்படும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் இந்த போர்க்கப்பலை யூனிக்ரான் கூட யுத்தம் செய்யறதுக்காக பயன்படுத்த மாட்டேன். இந்த அழிய போற கிரகத்துல இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் போக போறேன். நாம பூமிக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப யூனிக்ரான் அதை தன்னோட வீடுன்னு சொல்றது இல்ல. வாய மூடு. சரி, ஒழுங்கு மரியாதையா கண்ட்ரோல விட்டு விலகி நில்லு பல்கட், இல்ல உறைஞ்சு போயிடுவேன். நீ ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுட்ட ஸ்கிரீம். உன் கையில இருக்கு பாத்தியா, அது இம்மோபலைசர் இல்ல. என்ன என்ன உளர்ற? உன்னோட ஸ்பார்க்கை இன்னைக்கு நான் எடுக்காம விட மாட்டேன். இப்போது நானும் உங்க கூட சேர்ந்துட்டேன்றத நம்புறீங்களா இல்லையா? நாக் அவுட். எங்களுக்கு அது தேவை. அப்படின்னா இது உண்மையிலேயே இம்மொபைலைசர் தானா?
ஃபாரடே கிங் வாழ்க. என் கண்டுபிடிப்புகள் ரொம்ப சிறப்பா செயல்படுது. ஆனா உங்களோட இந்த சக்திகளை நீங்க வேற ஒரு இடத்துல செயல்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். போங்க, அந்த யூனிக்ரான் முதல்ல உங்களை தான் அழிப்பான் பாருங்க. எதுக்காக அதை செஞ்ச நாக் அவுட்? நீ ஏன் ஸ்டார்ஸ்கிரம்க்கு துரோகம் பண்ண? ஒருவேளை அவன் இந்த போர்க்கப்பலை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாலும் அடுத்த நிமிஷமே அவன் என்ன கொல்லதான் முயற்சி பண்ணுவான். ஒன்னு சொல்லடா, அவன் ரொம்ப ரொம்ப கேட்டவன். நாம இந்த இடத்துக்கு வந்தாச்சா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். யூனிக்ரான் அதை நெருங்கிட்டான். எதிர்த்தாக்குதலா? அதுவும் என்னோட போர்க்கப்பல்ல இருந்தா? வீரர்களே, உடனே புறப்படுங்க. நம்ம எதிரிகளை அழிச்சிருங்க. ஸ்டார்ஸ்கிரீம் சொன்னதை நம்ம கேட்டுக்கணுமோ? சொல்லிக்கோம், சொல்லிக்கோம். அது ஆப்டிமஸா? இன்னும் எவ்வளவு பறக்கிற பூச்சிகள் வரும்? இனிமே உனக்கு யாரோட உதவி கிடைக்கும்? ஏன்னா எல்லாருமே உனக்கு எதிரி ஆயிட்டாங்க. ப்ரெடகான்ஸ் உதவுறாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லட்டும் அபி. ஒரு தடவை ஆப்டிமஸ் அவருடைய மேட்ரிக்ஸை ஏன் கிட்ட ஒப்படைச்சாரு. என்ன? உண்மையை தான் சொல்றேன். ஆனா சரியான நேரத்துல சரியா செயல்படுறதால நான் சரியான பாட்டில். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கார்னிவோ வேக்ஸ் வச்சு எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். என் வீரர்களே, காலம் கைகூடி வந்திருக்கு. உங்க நெருப்ப வச்சு பிரைமஸ் அடியோட அழிச்சிருங்க. அவங்களை எதிர்க்க நாம மட்டும்தான் இருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வேலைக்கு யார் தகுதியானவங்களோ அவங்க இந்த வேலையை செய்யட்டும். ஸ்கைலேக், டாக் ஸ்டீல், இந்த இடத்தை நெருங்க யாரையும் அனுமதிக்காங்க.
Really? இதுதான் நம்ம முடிவா? நாம நம்ம கிரகத்தை இழக்க கூடாது. அப்படி இழந்தா அது யூனிக்ரானோட அழிவோட தான் இருக்கணும். என்னது? அதே மாதிரியான ஒரு உள்ளுணர்வு, தூய்மையான ஒரு எனர்ஜி. இது பிரைமஸ் மாதிரி இல்ல. இதே உணர்வை நான் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி உணர்ந்திருக்கேன். ஆப்டிமஸ் பார்க்க நான் இவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எந்த சூழ்நிலையிலையும் ஆல்ஸ்பார்க் யூனிக்ரான் கைக்கு போகவே கூடாது. இந்த கண்டெய்னருக்கு அழிவே இல்லைன்னு நினைச்சேன். உண்மைதான். ஒருவேளை இதுக்குள்ள ஆல்ஸ்பார்க்க நம்மளால அடைக்க முடியும்னா அதை காலி பண்ணவும் இதால முடியுங்கிற பயம் எனக்கு இருக்கு. திரும்ப வந்துட்டானா? Wheeljack! ரொம்ப நன்றி பிரைம். ஆல்ஸ்பார்க்கை எனக்காகவே கொண்டு வந்திருக்கேன். இப்ப நான் அதை அடியோட அழிக்க போறேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது யூனிக்ரான். மெகட்ரான், நீயும் நானும் சேர்ந்து யூனிக்ரானை எதிர்த்து போராடணும். நாம இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாகணும். நீ பேசுறத மெகட்ரானால கேட்க முடியும், ஆனா அவனால உனக்கு உதவ முடியாது. அப்படி உதவ நினைச்சா உள்ளுக்குள்ளேயே அவன் சித்திரவதையை அனுபவிப்பான். சைபர்ட்ரானுக்கு சொந்தமான புராதனமான ரெலிக்குகளை காப்பாற்றணும்னு நினைச்சியே அதெல்லாம் வீணாயிடுச்சு. என் போர் வீரர்கள் பிரைமஸ நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. உங்க கிரகத்தோட போர நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். விஷம் நிறைஞ்ச ஒரு கிணத்துல ஆல்ஸ்பார்க்கால நிலைச்சிருக்க முடியாது. பொலாரிட்டி கவுண்ட்லருக்கு முன்னாடி உன் உடம்ப நீ நகர்த்த கூட முடியாது. அந்த சக்திக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஆப்டிமஸ் போங்க, ஆல்ஸ்பார்க்கை காப்பாத்துங்க. என்னால முடியல. சரி, இப்ப நாம இதை எப்படி பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போறது? அதுக்கு நம்ம கிட்ட இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆபத்தான இந்த சூழ்நிலையில அதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. நம்ம உயிரினம் இந்த கிரகத்திலையும் வேற எந்த கிரகத்திலையும் உயிர் வாழணும்னா அது ஆல்ஸ்பார்க் கையில தான் இருக்கு. உன்னோட ஆல்ஸ்பார்க்க நான் மொத்தமா விழுங்க போறேன். வேடிக்கை பாரு. என்னையே ஏமாத்துறாங்களா? நிறைஞ்சிருக்கிற இதை எதிர்த்து யூனிக்ரானுடைய ஆன்டி ஸ்பார்க் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா இது பிரைம்களுடைய பழம்பொருள் சேர்ப்பு. இப்ப இவன் இதுல இருக்கானா? ஆல்ஸ்பார்க் யாராவது? என்னால நம்பவே முடியல. தலைவா, நீங்க உயிரோட இருக்கீங்களா? உங்களோட இந்த புது கவசம் நம்ம போற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டிசெப்டிகான்களை ஒண்ணு திரட்டி மறுபடியும் இந்த சைபர்ட்ரானை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் தலைவா. வேண்டாம். என்ன
ஏன் என்ன அடக்குமுறையோட உண்மையான அர்த்தத்தை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அது மேல எனக்கு இருந்த மோகம் இப்ப சுத்தமா போயிடுச்சு. சண்டையில உங்க மூளை கொஞ்சம் குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க கோட்டைக்கு போய் ஸ்மெல்டிங் பிட் பக்கத்துல இருக்கிற உங்க சிம்மாசனத்துல உட்காந்தீங்கன்னா உங்களோட பழைய புத்தி தானா வந்துரும். வாய மூடு. இனி டிசெப்டிகான்களோட இனமே கிடையாது. இது என்னோட இறுதி முடிவு. ஆமா, கேட்டீங்கல்ல. இனிமே நாம இத பத்தி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த அரியணையில உட்காரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருக்கேன். இப்போ லார்ட் மெகட்ரானே எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு தத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால டிசெப்டிகான்கள் எல்லாரும் இனிமே என்னோட கட்டளைக்கு தான் கட்டுப்படணும். வணக்கம். ஒரு மன்னருக்கு இதை விட ஒரு நல்ல அரியாசனம் என்ன இருக்க போகுது? நான் எங்க அரியாசனத்தை அடைய வரல. ஸ்டார் ஸ்கிரீம் பழைய கணக்கு வந்திருக்கேன். ஆல்ஸ்பாக்க பத்திரமா பாதுகாக்கிறதுக்காகவும் யூனிக்ரோன சைபர்ட்ரானை விட்டு நிரந்தரமா விலக்கிறதுக்காகவும் அந்த வெசல்ல இருந்த ஆல்ஸ்பாக்க நான் வெளியே எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அதை என்ன பண்ணீங்க? அதை மேட்ரிக்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அனுப்பிட்டேன். அதால இந்த கிரகத்துடைய வளர்ச்சிக்கு என்னுடைய ஆல்ஸ்பாக் ஒரு வித்தா அமைய போகுது. நீ இப்ப என்ன சொல்ல வர பிரைம்? அப்படின்னா நீ ஆல்ஸ்பார்க்கோட உன்னோட ஒண்ணு இணைஞ்சிட்டியா? ஒரு பெரிய போர்ல நம்ம சாதிச்சிருக்கோம். இப்ப போய் ஆல்ஸ்பாக்கை இந்த வெல்லுல கொண்டு போய் நான் சேர்க்கலனா சைபர்ட்ரானுடைய எதிர்காலத்துல புது ஜீவராசிகள் உருவாகாது. இப்ப இருக்கிற ஜீவராசிகளும் நிலைச்சிருக்காது. என்னுடைய இந்த பயணத்தை நான் முடிச்சே ஆகணும். ஆப்டிமஸ், யார் மேல எனக்கு அதிக அக்கறை இருக்கோ அவரை இழக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேனா? ராட்சட் இந்த கிரகத்தையே காப்பாத்தினார். உங்களையும் காப்பாத்த ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்பார். நம்ம வெக்டர் சிக்மாக்கு போலாம். இதுக்கு முன்னாடி அதான பண்ணோம். இப்போ மேட்ரிக்ஸ் ஆல்ஸ்பாக் கிட்ட ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால அதை நம்மளால பிரிச்சு எடுக்க முடியாது. அதே நேரத்தில் வேறொருத்தர் கிட்ட கொடுக்கவும் முடியாது. ஆனா பிரைமுகளுடைய சகாப்தம் இந்த ஆப்டிமஸோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா தலைமை பொறுப்பு மேட்ரிக்ஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் அடைய முடியுங்கிறது தான் உண்மை. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பிரைமா தான் செயல்பட்டீங்க. எனக்கு கிடைச்ச ரோல் மாடல்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். இன்னைக்கு நம்ம முன்னாடி மெகட்ரானும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நின்னா. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் மாற வாய்ப்பு இருக்குன்னு நிரூபிச்சான். நான் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஆட்டோபாட்ஸ். நியாயமான போராட்டத்தை நீங்க என்னைக்குமே கைவிடக்கூடாது. நாங்க நிச்சயம் அமைதியை நிலைநாட்டுவோம். எல்லாத்தை விட முக்கியமா என் பிரிவை நினைச்சு நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், இது முடிவில்லை. இது உண்மையிலேயே ஒரு புது ஆரம்பம். சரியா சொல்லணும்னா இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்.